ஐ பாதுஷா. டேய், எந்த வகையிலையும் கையிலுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கானே. எங்க இருந்துடா பிடிச்ச இந்த அபூர்வ பிராணிய? இது வெறும் ஓப்பனிங் தான் மச்சி, இன்னும் போக போக பாரு. இதெல்லாம் வீட்டில் செஞ்சதா? ஆமா தம்பி. பொண்ணு கையால் செஞ்சதா இது? ஆமாங்க தம்பி. பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பா தம்பி. அப்புறம் பாட்டு பாட தெரியுமா? ஓ சூப்பரா பாடு. டான்ஸ் ஆட தெரியுமா? சின்ன வயசுலயே பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிட்டா. டான்ஸ் நல்லா ஆடுவா. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்லயே இருக்குமா? ஏய் என்னடி லூஸ் அடிவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறான்? ஐயோ பெரிய இடத்து பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், பொண்ணு வீட்டோட இருக்கணும் தானே ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு இருக்க? சும்மா கேள்வி கேட்டு பேசாத. பொண்ணு சொல்ற பேச்செல்லாம் கேக்குமா? சார், பொண்ணு பேர் கயல். டாமியோ ஜிம்மியோ இல்லை நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறது. பொண்ணு உங்களவுக்கு நிறைய படிச்சிருக்காங்க. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் சார். உங்களுக்கும் பொண்ணுக்கும் கூட ஜாதக பொருத்தம் பர்ஃபெக்ட் மேட்ச், மேட் ஃபார் ஈச் அதர்னு மேட்ரிமோனி சைட்லேயே சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தானே இங்கே வந்தீங்க. டேய், மாப்பிள்ளை பார்த்தனடா அப்படி கேட்ட? அவர் படிப்புக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் கயல் மாதிரி ஒரு பொண்ணை இவர் மட்டும் கட்டிண்டாருன்னு வச்சுக்கோ, சும்மா விக்ரம் நயன்தாரா மாதிரி சும்மா மின்னுவாங்க. அப்புறம் அந்த ஊர்லயே சிறந்த ஜோடியே இவாதான்டா. நான் விற்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பொண்ணு நயன்தாரா மாதிரி இருக்குமா? அம்மா, நான் பொண்ணை பார்க்கணுமா? சரிடா, பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இவன் கையலையே அடி வாங்கி சாவ போகிறான். என்ன அப்படி பார்க்குறீங்க? பொண்ணை பார்க்கலாமான்னு தானே கேட்டேன். வேர் இஸ் த கேர்ள்? என் பொண்ணு கால் டாக்ஸியில் வந்துகிட்டு இருக்கா. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவா. கால் டாக்ஸியா? உங்ககிட்ட பென்ஸ் கார்லாம் இல்லையா? இட்ஸ் ஆல் ரைட், நீங்கள் கவலைப்படாதீங்க. பொண்ணை எனக்கு பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தரேன். டேய் சாரதி, என்னால் முடியலடா. என்னாலையும் தான்டா முடியல. ஒரு 2 கட்டு எடுத்து போலான்னு வந்திருப்பா. ஐயோ இல்ல சந்தோஷ். இல்ல முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது திருடிட்டு போக வந்தியா? சொல்லு. போதும் சந்தோஷ், நிறுத்து. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மாயாவை திருடின்னு சொல்லிட்டே இருக்க. என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டில் திருடினவள திருடின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அங்கிள்? இல்ல சந்தோஷ், நான் திருடி இல்ல. தயவு செஞ்சு வாயால அப்படி சொல்லாத. அப்ப ஏதோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கே, அதுக்கு பேர் என்ன? திருட்டு தானே? நான் சத்தியமா திருட வரல சந்தோஷ். பாட்டி, இவ எடுத்து ஒளிச்சு வச்சதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? மாப்பிள்ள பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் மாப்பிள்ள. ஆன்ட்டி, நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் மாப்பிள்ள. என்னங்க இது? மாயா, என்ன மாயா சொல்றாங்க இவங்க? என்னடி நடக்குதுங்க? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. இவங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா? ஏய் வாயை திறந்து ஏதாவது பேசி தொலைடி. செல்வி, இவ திருடினதை நீ பாத்தியா இல்லையா? அது சந்தோஷ், நான் செல்வி, நீ இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இவ திருட வந்தவ. இந்த பார், நீ எதை திருடி இருந்தாலும் சரி, அது எவ்வளவு காஸ்ட்லியான பொருளா இருந்தாலும் சரி,
உன் கைப்பட்ட எதுவுமே எனக்கு நீ திருப்பி தர வேண்டாம். சந்தோஷ். ஏய், பணம், நகை, டாக்குமெண்ட் அது எதுவா இருந்தாலும் சரி நீயே வச்சுக்க. உனக்கே நான் திருப்பி கொடுத்துறேன். ஆனா நீ எதுவுமே திருடலன்னு மட்டும் சொல்லாத. ஐயோ சந்தோஷ், நான் சத்தியமா எதுவுமே அடிச்சி திருடல. வாய் மூடு. உன்னை ஒரு வாட்டி இல்ல எத்தனை தடவை மன்னிச்சாலும் நீ திருந்தவே மாட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. சந்தோஷ் அப்படிலாம் சொல்லாத. மாயா, ஏதாவது எடுத்திருந்தா சொல்லுடி. அவங்க பொருள் நமக்கு எதுக்குடி? திரும்ப கொடுத்துடுறேன். பாவம் சந்தோஷ், அவ அழறத பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. திருடிட்டு கையும் களவுமா மாட்டினா இப்படிதான் அழுது மழுப்புவாங்க. சந்தோஷ், போதும் நிறுத்து. உனக்கு என்ன இப்ப நான் என்ன எடுத்துன்னு தெரியணும் அதானே? இங்க பாரு. மாயா, என்னடி இது? வேற என்னமா பண்ண முடியும்? கர்ப்பமா இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் நான் புருஷன் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவா. எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. சந்தோஷம் நான் பார்க்கணும்னு நினைச்சாலும் அவன் நிச்சயம் என்ன பார்க்க மாட்டான்னு நல்லா தெரியும். என் கூட பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சுமந்துட்டு இருக்கிறது அவனோட குழந்தைய. அவன் முகத்தை பார்க்காம எனக்கு வேற யார் முகத்தை பார்க்க தோணும் சொல்லுங்க? நேர்ல பாக்குற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் உன் நினைப்பு வரும்போதெல்லாம் போட்டோவாவது பார்க்கலான்னு தான் அதை எடுக்க வந்தேன். செல்வி கிட்ட கேட்டா எங்க கோச்சு பாலோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் இவ்ளோ அன்பு கட்டுற செல்வி கிட்ட கூட சொல்லாம இந்த போட்டோவை நான் எடுக்க வந்தேன். உன் காசு, பணம், சொத்து மத்தெல்லாம் யாருக்கு வேணும்? அதுக்கெல்லாம் ஒரு நாளும் நான் ஆசைப்பட்டது இல்ல. என்ன போய் திருடின்னு சொல்லி என் மனசு சுக்கு நூறா உடைச்சிட்டியே சந்தோஷ். நான் போறேன். நான் இனி உன்னை திரும்ப பார்க்கவே மாட்டேன். நான் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது சந்தோஷ். நான் எங்கேயோ போய் செத்து தொலைறேன். அப்பதான் உன் மேல வச்சிருக்க அன்பு உனக்கு புரியும். பாவம் சந்தோஷ், அவ ஒரு போட்டோ எடுத்ததுக்கு போய் அவளை திருடின்னு சொல்லிட்டு. புள்ளத்தாச்சி பொண்ணு தன் புருஷனோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப சகஜமான விஷயம்ப்பா. இருந்தாலும் நீங்க அவளை ரொம்ப திட்டிட்டீங்க. அவளே கோவக்காரி, ஏதாவது செஞ்சுக்க போறா மாப்பிள்ள. நீங்க போய் ஒரு வார்த்தை பேசுங்களேன். மாப்பிள்ள, நீங்க நினைச்ச மாதிரி அவ எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? போய் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏதாவது தப்பா நடந்துட போகுது. சந்தோஷ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவகிட்ட போய் ஏதாவது பேசு சந்தோஷ். நீ சொன்னா மட்டும்தான் அவ கேப்பா. தயவு செஞ்சு போ சந்தோஷ், அவகிட்ட ஏதாவது பேசு.